ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோஜிக் ஆசிட் பேஸ்டு க்ரீம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட்னிங் க்ரீம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து எல்லாரும் ஸ்கின் கேர் மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கின் லைட்னிங் க்ரீம் கிடையாது. ஸோ பேசிக்லி இந்த க்ரீம் பார்த்தீங்கன்னா சர்டைன் பிக்மெண்டேஷன் கன்சர்ன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஹைலி இரிட்டேஷன் பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு க்ரீம். பட் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ரேண்டமாக வந்து ஃபார்மசி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஃபார் ஸ்கின் பிரைட்னிங் இல்லை ஃபார்மசி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஃபார் பிரைட் அண்ட் க்ளோயி ஸ்கின் அந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி கோஜிக் ஆசிட் அசிலிக் ஆசிட் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்துட்டு ரேண்டமாக சோஷியல் மீடியாவில் போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் நார்மல் ஸ்கின் டோன் இருக்கிற ஒரு பர்சன் பிரைட் அண்ட் க்ளோயி ஸ்கின் வேணும் அப்படின்னு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து நம்பி இந்த மாதிரி க்ரீம்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இதனாலேயே ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் கன்சர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேண்டமாக வீடியோஸ் பார்த்து இந்த மாதிரி ஃபார்மசியில் போய் க்ரீம்ஸ் ஆர் ஆயின்மெண்ட்ஸ் வாங்காதீங்க. திஸ் இஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் பர்பஸ் ஒன்லி அண்ட் திஸ் இஸ் நாட் யுவர் ரெகுலர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்.